நான் இன்னைக்கு மொச்சப்பயிரை வச்சு கூட்டு தான் பண்ண போறேன். அதுக்கு தேங்காய் தூள், சின்ன வெங்காயம், சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு குக்கர்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் வெந்தயம், சின்ன வெங்காயம் பல்லாரையும் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போது 3 பல்லு பூண்டு சேர்த்து வதக்கிடுவோம். இப்போ மொச்சப்பயிரை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கேன், ஒரு விசில் விட்டு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்காய், 2 சின்ன சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு மசால் பொடி ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். அந்த மசால் வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடுவோம். அந்த மசாலெலாம் இப்போ ஓரளவு வெந்துருச்சு. நம்ம அரைச்செடுத்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலும் வேக வச்சு எடுத்த மொச்சப்பயிரையும் உள்ளே சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு மிதமான தீயில வச்சு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டான மொச்சப்பயிர் கூட்டு ரெடி.